வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 2025 சரிங்களா? 2025 குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28ன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் தான் இருக்குது சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சரிங்களா? அதனால் தைரியமாக படிங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, வெறும் 650 போஸ்டிங் தான், படித்தாலும் வேலை கிடைக்காது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 649 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா? இந்த 649 வேக்கன்சிங்கிறது முக்கியம் இல்லைங்க. போன 2024 நடந்த குரூப் 4க்கு இப்போது 500 வேக்கன்சி வந்து ஆடண்டமில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் அப்போ நமக்கு மெயின்ஸ் வரும் சரிங்களா? ஸோ ஒரு 350 வேக்கன்சி ஆடண்டம் கொடுத்தா கூட மொத்தம் 1000 வேக்கன்சி ஆச்சு. அப்போது ப்ரிலிம்ஸ் வந்து எத்தனை பேர்த்துக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 10,000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? 1:10 ரேஷியோ அப்படின்னு பார்த்தா கூட 1000 வேக்கன்சிக்கு 10,000 பேர்த்த கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இப்போவே 650னா வெறும் 6,500 கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2000 2500 பேர்த்த சேர்த்து தான் கூப்பிடுவாங்க சரிங்களா? 650 வேக்கன்சின்னா எக்ஸாக்டாக 6500 பேர்த்தையே கூப்பிட மாட்டாங்க. மேற்கொண்டு இன்னொரு 500 பேர்த்த சேர்த்து கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு 350 வேக்கன்சி கன்ஃபார்மாக ஆடண்டம் வரும் அப்படிங்கிற, ஏன்னா எலெக்ஷன் அப்போங்கிறதுனால கன்ஃபார்மாக இந்த பஸ்ஸு டிக்கெட்டை ஏற்றிட்டு மறுபடி பாதி கம்மி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இன்னொரு 350 வேக்கன்சி டு 400 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா? அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் 10,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? அதனால் மனசை விட்டுறாமல் படிங்க. கன்ஃபார்மாக படித்தா வேலை கிடைக்கும் சரிங்களா? ஸோ இங்கே 10,000 பேர்த்த எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கும் ஓசியில் வந்து ஒரு 3100 பேர்த்த ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. பிசியில் ஒரு 2650 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. பிசிஎம்மில் ஒரு 350 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. எம்பிசியில் ஒரு 2000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்சியில் ஒரு 1500 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்சிஏவில் ஒரு 300 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்டியில் ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ ஒரு கம்யூனிட்டிக்குமே ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக வந்து மாசாக தான் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ 650 பேர்னால் இங்கே 650 பேர்த்தையே கூப்பிடுவாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸில் இருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு அங்கே போய் படிக்கிறது கன்ஃபார்மாக ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மனசை விட்டுறாமல் படிங்க சரிங்களா? இந்த குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து என்ன, ப்ரிலிம்ஸுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு கன்ஃபார்மாக 150 அண்ட் அபவ் சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும் கட் ஆஃப்னால் என்னன்னு சொல்லி. இப்போ ஓசியில் 3500 பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3500வது ஆள் எடுக்கிறாரு இல்லைங்களா? அவரு எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் கட் ஆஃப் சரிங்களா? 3501க்கு அங்கே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 3500வது ஆள் என்ன மார்க் என்ன மார்க்கோ இல்லை எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரோ அதுதான் கட் ஆஃப் சரிங்களா? அதேமாதிரி தான் பிசிக்கும். பிசியில் இப்போ 2650 பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 2650வது ஆள் என்ன மார்க் எடுக்கிறாரோ அதுதான் வந்து பிசியோட கட் ஆஃப் சரிங்களா? ஸோ கட் ஆஃபுங்கிறது கடைசி மார்க்கு தான் கட் ஆஃப். அந்த மார்க்கு கீழே ஒரு மார்க் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அதுதான் கட் ஆஃப் சரிங்களா? இங்கே வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கோம் சரிங்களா? எப்படி பார்த்தாலும் போன 2022ல் செம்ம டஃப்பாக கேட்டிருந்தாங்க. 2024ல் மாட்ரேட்டாக தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பரு. இந்த தடவை ஈஸின்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்னு சொல்ல முடியாது. மாட்ரேட்டுக்கும் டஃப்புக்கும் கொஞ்சம் நடுவில் கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸினா 120 கொஸ்டின் வந்து நீங்கள் நார்மலாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 40 கொஸ்டின் படிச்சிருந்தா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 40 கொஸ்டின் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? இதுவே மாட்ரேட்னா 100 கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 50 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக படிச்சிருந்தால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 50 கொஸ்டின் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் கையே வைக்க முடியும். அப்படி தான் இருக்கும் சரிங்களா? அந்த மாதிரி தான் வரப்போகிற குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் சரிங்களா? ஸோ 100 கொஸ்டின் வந்து நீங்கள் நார்மலாக படிச்சுட்டு போனாவே செலக்ட் பண்ணி 100 கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிடலாம். மீதி 50 கொஸ்டின் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், நான் 70% படிச்சிருக்கேன் 75% படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அடுத்த 50 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிற 50 கொஸ்டின் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ணவே முடியும், கை வைக்கவே முடியும். அப்படி தான் இருக்கும். 50 கொஸ்டின் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் நம்ம புக்கில் பார்த்தோமாங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? தமிழ் ஏற்கனவே
குரூப் 4ல் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது குரூப் 2 வேறு, இன்னும் எப்படி கேட்பாங்கங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ 100 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும், 100 கொஷின் டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கான ஃபஸ்ட்டு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 170லேருந்து 175 180 வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும் 120 130ம்பாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. 170 175 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம 175ன்னு வச்சா கூட ஓசி 150ல் முடியும், பிசி 145ல் பிசி எம்பிசி 145ல் முடிஞ்சிடும். பிசிஎம்முக்கு என்ன 135 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு 145 ஏற்கனவே சொல்லிட்டேன். எஸ்சிக்கு 140, எஸ்சிஏக்கு 135, எஸ்டிக்கு 130. சரிங்களா? ஓசியில் எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, எல்லோரும் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க. பிசி கம்யூனிட்டி வைஸ் வந்துடும். அந்த 150 அந்த ஓசியில் அந்த 3100 பேர்த்த செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வருவாங்க. சரிங்களா? பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாமே அங்கே தான் வரும். பிசி முடிஞ்சதுக்கப்புறம் பிசிஎம் வரும். அதே மாதிரி எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ எஸ்டி வரும். சரிங்களா? அதனால தான் இது எல்லாமே மார்க் கம்மியாக வர்றதுக்கான காரணம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓசி 150ல் முடியுது அப்படின்னா அந்த 150லேருந்து தான் பிசியும் ஸ்டார்ட் ஆகும், எம்பிசியும் ஸ்டார்ட் ஆகும், எஸ்சியும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? பிசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிசிஎம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எஸ்சிஏ ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் எஸ்டி ஸ்டார்ட் ஆகும். இது 3 வந்து உள் ஒதுக்கீடு. சரிங்களா? பிசியோட உள் ஒதுக்கீடு பிசிஎம்மு, எஸ்சியோட உள் ஒதுக்கீடு எஸ்சிஏ எஸ்டி. சரிங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃபாக இருக்கும் கன்ஃபார்மாக. இந்த மார்க்குக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிடலாம். சரிங்களா? அதிகபட்சம் 150 அண்ட் அபவ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓசிலேயே செலக்ட் ஆகிடலாம். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 140 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் நீங்கள் தமிழ் 100 மார்க்கு நல்லா படிச்சிங்கன்னா 85, மேக்ஸு 25 மார்க்கு, மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 22. சரிங்களா? அதில் ஒரு 85, இதில் ஒரு 22 அப்படின்னா கூட 104 to 105 மார்க்ஸ் நீங்கள் இதில் எடுத்துடலாம். ஜிஎஸில் யூனிட் 8ல் கொஞ்சம் தமிழ் வரும். ஸோ 110 மார்க்ஸ் நீங்கள் தமிழும் மேக்ஸும் நல்லா தெரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் உங்களுக்கு மீதி இருக்கிற 30 to 40 மார்க் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த டாபிக்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஸ்டாட்டிக் டாபிக்ஸு. அது அடுத்த வீடியோவை நாளைக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.